கூண்டோடு கவிழ்ந்த பாஜக ஆட்சி, கலைந்தது கூட்டணி, அதிர்ச்சியில் மோடி. நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது தற்போதைய சூழலில் கடினமான ஒன்று என்பது களத்தில் வேலை பார்க்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் தலைமை செய்யும் சில விஷயங்கள் எங்களை கடுமையாக அப்செட் செய்கிறது என்று அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் புலம்பத் தொடங்கியிருக்கின்றனர். அதிமுகவிற்கு அத்தனை சாதகமான தேர்தல் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது வரை களத்தில் திமுகவே வெற்றிக்கு அருகில் இருப்பதாக நெரேட்டிவும் இருந்து வருகிறது. ஆனால் அதிமுக இப்போதும் களத்தில் பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. வெற்றியோ தோல்வியோ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கி தீவிரமாக பிரச்சாரமும் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கட்சியின் தலைமை எடுத்துள்ள சில முடிவுகள் அடிமட்ட தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரால் எதிர்க்கப்பட்டு வரும் நாடாளுமன்ற மறுவரையறை ஒரு சட்டத்திற்கு அதிமுக தலைமை ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. திமுக இதில் தீவிரமாக ஸ்கோர் செய்த நிலையில் அதிமுக தேவையின்றி சேம் சைடு கோல் போட்டுள்ளது. இதுகுறித்து தனது வேதனையை வெளிப்படுத்திய கட்சி தொண்டர் ஒருவர், வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று தெரிந்தும் நாங்கள் களத்தில் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் எதிர்க்கும் ஒரு சட்டத்தை நமது தலைமை ஆதரிப்பது எஞ்சியிருக்கும் வாக்கு வங்கியையும் பாதிக்கும் செயல் என மிகுந்த சலிப்புடன் கூறி வருகின்றனர். தற்போதைய உள்ள சூழலில் அதிமுகவிற்கு பாஜகவே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவே அதிமுகவின் தலைமை பொறுப்பாளர்களும் கூறி வருகின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் திமுகவானது இதை கடுமையாக எதிர்த்த நிலையில் அதிமுக இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த மசோதாவால் தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டியும் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு சிக்கல் இல்லை என்று பிரச்சார மேடைகளிலும் முழங்கி வருகிறார். இது அதிமுக தலைமை வட்டாரங்களிலேயே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாம். இந்த சட்டத்தால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற சூழலிலும் கூட அவர் இப்படி பேசி விவாதத்தை ஆகியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தலைமையின் இத்தகைய போக்கு தேர்தல் களத்தில் தங்களை இன்னும் பலவீனப்படுத்தும் என அதிமுகவினரை பலரும் கவலையடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் கடந்த 2 நாட்களாக டெல்லி அரசியல் களம் இந்த மசோதாக்களை சுழற்றுகின்றது. வியாழக்கிழமை நள்ளிரவு 1 மணி வரை நீடித்த விவாதங்கள் வெள்ளிக்கிழமையையும் தொடர்ந்தன. இந்த மசோதாக்கள் நிறைவேற 3/2 பங்கு ஆதரவு தேவையாம். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற வேண்டுமானால் அவையில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயம் தேவை என்றும் கூறி வருகின்றனர். அதே சமயம் திமுக கூட்டணி தற்போதைக்கு பலமாக தெரிந்தாலும் அதிமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க போராடி வருகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 11% வாக்குகளை தட்டிச் செல்வது வரும் காலங்களில் தமிழக அரசியலில் ஒரு புதிய முக்கோண போட்டிக்கு வித்திட்டுள்ளது. 5%க்கும் குறைவான இடைவெளி கொண்ட அந்த 21 தொகுதிகள் தான் 2026 கேம் சேஞ்சராகவும் பார்க்கப்படும் என்றும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தகவல்களும் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் ஆளுங்கட்சியான திமுகவாக இருக்கட்டும் அல்லது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவாக இருக்கட்டும், இரு தரப்பினருக்கும் தற்போது இருக்கும் ஒரே மறைமுக நோக்கம் நடிகர் விஜயின் அரசியல் எழுச்சியை தடுப்பதாகவே இருக்கிறது. பல தகாப்தங்களை தங்களுக்குள் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் ஒரு 3வது நபர் உள்ளே நுழைந்து அந்த சமநிலையை குலைப்பதை விரும்பவில்லை. இதனால்தான் கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் கட்சிகள் கூட விஜயை விமர்சிப்பதில் மட்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதை காண முடிகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் திமுகவானது இதை கடுமையாக எதிர்த்த நிலையில் அதிமுக இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த மசோதாவால் தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டியும் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு சிக்கல் இல்லை என்று பிரச்சார மேடைகளிலும் முழங்கி வருகிறார். இது அதிமுக தலைமை வட்டாரங்களிலேயே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாம். இந்த சட்டத்தால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற சூழலிலும் கூட அவர் இப்படி பேசி விவாதத்தை ஆகியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தலைமையின் இத்தகைய போக்கு தேர்தல் களத்தில் தங்களை இன்னும் பலவீனப்படுத்தும் என அதிமுகவினரை பலரும் கவலையடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் திமுக கூட்டணி தற்போதைக்கு பலமாக தெரிந்தாலும் அதிமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க போராடி வருகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 11% வாக்குகளை தட்டிச் செல்வது வரும் காலங்களில் தமிழக அரசியலில் ஒரு புதிய முக்கோண போட்டிக்கு வித்திட்டுள்ளது. 5%க்கும் குறைவான இடைவெளி கொண்ட அந்த 21 தொகுதிகள் தான் 2026 கேம் சேஞ்சராகவும் பார்க்கப்படும் என்றும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தகவல்களும் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் களை கட்டத் தொடங்கியிருக்கிறது.
அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் தற்போது வெளியாகி வருகிறது. அதன்படி இதுவரை வெளியான பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதாம். திமுக கூட்டணி பல்வேறு இடங்களில் வெற்றி பெறுவது மிகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிதாக தோன்றியுள்ள விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகமானது பெருவாரியான வாக்குகளை மற்ற கட்சியினரிலிருந்து மிகவும் பிரிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயம் மதுரையில் முக்குளத்தூர் சமூகத்திற்கு பின் அதிகளவில் வசித்து வரும் சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு இந்த முறையானது விஜய் பக்கம் திரும்புவதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லோக்சபா தேர்தலின் போது சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு பாஜக பக்கம் சென்ற நிலையில் இந்த முறையோ அந்த வாக்குகளை விஜய் அதிக அளவில் பிரிப்பதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் மதுரையில் சௌராஷ்டிரா மக்களின் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், நாதக தலைவர் சீமான், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று வந்தனர். அப்போது சௌராஷ்டிரா மக்கள் தரப்பில் தங்கள் தரப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தீர்மானம் போட்டனர். இதன் காரணமாகவே காசி தமிழ் சங்கத்திற்கு மதுரையில் இருந்து அதிக அளவிலான சௌராஷ்டிரா மக்களை பாஜக அனுப்பி வைத்தது. அதேபோல இவர்களுடன் அதிமுக நிர்வாகிகளின் ஆதரவு கிடைத்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று ராமசீனிவாசன் கணித்து தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். ஆனால் மதுரை தெற்கு தொகுதியில் ராமசீனிவாசனுக்கு தவேக மற்றும் நாம் தமிழர் ஆகிய இரு கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறதாம். ஏனென்றால் தவேக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கோபிசன் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவராம். இவருக்கு சௌராஷ்டிரா சமூக மக்களின் ஆதரவு கணிசமாகவே இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமசீனிவாசன் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தேர்தலில் வாக்கு விகிதத்தை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாகவும் இருக்கப்படுகிறது. தவேக பெற்றுள்ள 55 இடங்கள் என்பது ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மட்டுமல்லாமல் அந்த அதிமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கோ ஆதரவு அளித்தால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சி அமைய முடியும். ஒருவேளை விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகிக்க முடிவு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழகம் தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்போதுள்ள சூழலில் அதிமுகவை படுபாதளத்தில் தள்ளும் அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலிருந்து பல்வேறு அதிரடி திருப்பங்கள் நடந்து வருகிறது. இது எடப்பாடியை கடும் அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளதாம். இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விசில் சின்னத்தை தடை செய்வதற்கு நீதிமன்றத்திலிருந்து அதிரடியாக தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது.